Very good morning, students. Let us go to the lesson. Chapter 7, Indian Economy. Recap. This is previous lesson topic, students. Distribution analysis. Record in theory of rate. Theories of wages. Theories of interest. And the theories of profit. Today's topic, Indian economy. Meaning of growth and development. Indian economy. Features of Indian economy. Features of Indian economy la strength of Indian economy, weakness of Indian economy, demographic trends in Indian economy. Listen children, now going to chapter 7, Indian economy. Indian economy சுந்தர் பிச்சை அண்ணா சிஇஓ கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வில் பி எ குளோபல் பிளேயர் இன் த டிஜிட்டல் எக்கனாமி. டிஜிட்டல் முறை தான் இந்திய பொருளாதாரத்தில் உலக அளவு போட்டியாளராக இருக்கிறது. இதை தான் சுந்தர் பிச்சை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி இன் டேர்ம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் and so on. Meaning of growth and development. What is the meaning of economic growth? Transformation of an economy from the state of underdevelopment to state of development, which is measured by GDP. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த முன்னேறாத நிலையில் இருந்தால் ஒரு பொருளாதாரம் முன்னேறிய நிலைக்கு கொண்டு வருவதை தான் நம்ம எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா an improvement in the citizen quality of life and well-being of a country, which is measured by per capita income along with several others development indicators. இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதா தலா வருமானத்தை பொறுத்த ஒரு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் மற்றும் நாட்டின் நலன் அதிகரிப்பதை தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். A country economic growth is usually measured by national income indicated by gross domestic product. GDP is a total monetary value of goods and service produced by that country over a specific period of time, usually 1 year. நம்ம ஜிடிபி அப்படிங்கிறதா ஒரு நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பை தான் நாம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் இண்டிகேட்டட் நாட் ஜஸ்ட் பை ஜிடிபி பை அன் இன்க்ரீஸ் இன் சிட்டிசன்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆர் வெல்பீயிங். இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறத பொதுவாக நாம் அந்த நாட்டினுடைய ஜிடிபி மட்டும் சொல்லாமல் அந்த நாட்டு மக்களினுடைய உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் மக்களின் நலனையும் உள்ளடக்கியது. மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகளை நாம் HDI, PQLI, GNHI அப்படின்னு நம்ம அளவிடுறோம்.
The quality of life is being assessed by several indices such as the Human Development Index, Physical Quality of Life Index, Cross National Happiness Index. See the children. இங்க GNHI Cross National Happiness Index. GNHI Cross National Happiness Index அப்படிங்கிறதா 1972 பூட்டான் நாட்டில் 4வது அரசரான ஜிக்மே சிங்கே வாங்சு அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் GNHI Cross National Happiness Index. இந்த GNHI indicator of progress which is measure sustainable development, environmental conservation, promotion of culture and good governance. எங்க நாட்டினுடைய முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இதை பற்றி படிக்கிறது தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்.